ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशरारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की शिला प्रभात की हरि हरि। சரி 6 7 படிக்கலாம். இப்போ ஒருத்தர் பேரா படிச்சு வந்துடலாம். ஓகே, அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மேரேஜ் ஃபஸ்ட் படிங்க. நீங்கள் ஒரு பேராகிராஃப் கூட முடிச்சுங்க பர்பட்டு. சரிங்களா? அது எல்லாம் ஒரு பேரா படிச்சு சொல்லலாம். பெருசாக இருக்குது. இப்போ திருப்பி சொல்லலாம். பர்வதோ நாரதோதம்யோ பகவான் பாதராயணா बृहदस्वो भरद्वाजा बृहदास्वा ओके बृहदस्वो इங்கே மீனிங்ல बृहदास्वा शस्यो रेणुका सुतः सशिष्यो रेणुका सुतः वसिष्ठ इंद्र प्रमाद त्रितो समदो असितः कक्षिवान् गौतमो अत्रिश्च कौशिको वदशुदर्शनः பர்வத முனி நாரதர், தௌமியர், பகவானின் அவதாரமான வியாசர், பிரகஸ்தர், பரத்வாஜர் மற்றும் பரசுராமர், அவரது சீடர்கள் வசிஷ்டர், இந்திரபிரமதர், திரிதர், சமதர், அசிதர், கசிவான், கௌதமர், அத்ரி கௌசிகர் மற்றும் சுதர்சனர் போன்ற எல்லா முனிவர்களும் அங்கு கூடியிருந்தனர். ஒருவரை பர்வத முனி வயது முதிர்ந்த முனிவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் எப்பொழுதுமே நாரத முனிவருடனே இருப்பவராவார். அவர்கள் எந்த வாகனத்தின் உதவியும் இல்லாமல் காற்றில் பிரயாணம் செய்யும் தகுதியுடைய விண்வெளி யாத்ரிகர்கள் அவர். நாரதரை போலவே பர்வத முனியும் கூட ஒரு தேவ ரிஷி அல்லது தேவர்களுக்கு இடையிலான சிறந்த ரிஷி ஆவர். பரிசுத் மகாராஜின் புதவரான ஜனமேஜய மகாராஜனின் யாக சடங்கில் அவரும் நாரதருடன் இருந்தார். இந்த யாகத்தில் உலகில் உள்ள எல்லா பாம்புகளும் கொல்லப்படுவதாக இருந்தது. பர்வத முனிவராலும் நாரத முனிவராலும் பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டு காற்றில் பிரயாணம் செய்ய முடியும் என்பதால் அவர்கள் கந்தவர்கள் என்று கூட அழைக்கப்பட்டனர். அவர்களால் காற்றில் பிரயாணம் செய்ய முடியும் என்பதால் ஆகாயத்தில் இருந்து கொண்டே திரௌபதியின் சுயவர சடங்கை அவர்கள் கவனித்தனர். நாரத முனிவரை போலவே பர்வத முனிவரும் கூட ஸ்வர்க்கத்தில் உள்ள தேவேந்திரனின் ராஜசபைக்கு சென்று வருவது வழக்கம். கந்தவரான அவர் சில சமயங்களில் முக்கிய தேவர்கள் ஒருவரான உபரன் ராஜசபைக்கும் சென்று வந்தார். நாரதரும் பர்வதரும் ஒரு முறை சிறுஞ்சிய மகாராஜனிடம் மகளுடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டனர். சிறுஞ்சிய மகாராஜன் பர்வத முனியிடமிருந்து ஒரு மகனை வரமாக பெற்றார். संजय महाराज
இது நிறைய புராணங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இல்லை பெரிய பெரிய முனிவர்கள் பர்வதமுனி, நாரதமுனி, தௌமியர், வியாசர், பிருகதஸ்வா, பரத்வாஜா, பரசுராமா, வசிஷ்டா, இந்திரபிரமாதா, தீதா, கிருஷ்மதா, அசிட்டா, இது சில பேர்லாம் பகவான் இவர் சொல்வார், அர்ஜுனர் சொல்வார், அசிட்டா தேவல வியாசா. 10 பாயிண்ட் சம்திங் ஸ்லோ வரும், 16 17 வரும். பரம்பரமா பரந்தாமா 13 14. ஸோ அதில் வந்து இந்த பேர்லாம் சொல்வார், சில முனிவர்கள் பேர்லாம். ஆனால் அந்த முனிவர்லாம் கற்பனை கிடையாது, இவங்க எல்லாமே அந்த டயத்தில் இருந்திருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க நிறைய முனிவர்கள். நாரதர், பர்வதமுனி இவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அத்ரி முனி தானே அங்கீரா தானே கூட வருவார், நாரதர் கூட வருவார் இல்லையா. ஸோ ஓல்டஸ்ட் ஸ்டேஜஸ் பர்வதமுனி. ஓல்டுனா நமக்கு நினைக்கிற மாதிரி ஓல்டு கிடையாது. நம்ம வந்து 70 வயசு 100 வயசு ஓல்டுன்றோம்ல, அவங்களாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்வோம், ரொம்ப வருடங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுவுக்கே 71 மகாயுகம், 71 திவ்யயுகம். ஒரு திவ்யயுகம் பார்த்தீங்கன்னா 4 யுகங்கள் சேர்ந்து தான் ஒரு திவ்யயுகம். 43 லட்சம் வருடங்கள், நம்மளுடைய கணக்கில் 43 லட்சம் வருடங்கள் தான் ஒரு திவ்யயுகம். இதை மாதிரி 71 திவ்யயுகம் சேர்ந்தது தான் ஒரு மனுவுடைய பீரியட். 71 43 லட்சம். ஆமாம் 71 தானே கரெக்டா? 71 into 43 lakhs. அப்போ எவ்வளோ ஆச்சு? 71 43 lakhs எவ்வளோ ஆச்சு? 7 28 அந்த மாதிரி ஒரு கோடியில் வரும் இல்லையா? அவ்வளோ கோடி வருஷங்கள் இருப்பாங்க. இதே மாதிரி 14 times 14 மனு வருவாங்க, 14 இந்திராஸ். சில முனிவர்கள்லாம் பிரம்மாவுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக இருப்பாங்க. யார்? மார்க்கண்டேய ரிஷி. மார்க்கண்டேய ரிஷி சிவன்ட்ட வந்து 7 கல்பம் வரங்கவங்க இல்லையா. அவருக்கு பேர் வந்தோடனே நாராயணேஷன் வந்தோடனே என்ன ஆசைன்னு கேட்டால் பிரளயத்தை பார்க்கணும் ஆசைன்னு சொல்லுவார். அப்போ தான் அவருக்கு பிரளயத்தை கட்டுவாங்க. அப்போ தான் அவர் வந்து ரொம்ப தவிச்சிடுவார், பசி தாகம், ஆனால் சாவு கிடையாது இல்லை. அதனால் பிரளயம் வந்தால் எப்படி வரும்னா, இந்த 14 அடுக்கு இருக்கு இல்லையா, 14 அடுக்கு, அதில் நிறைய லோகங்கள் இருக்குது. இப்போ வந்து பூமி ஃபுல்லாக முழுங்கிடும், சொர்க்கமும் முங்கிடும், மகரலோகம் வரையும் அந்த மாதிரி அந்த அளவு தண்ணி, மகர தண்ணி வராது, அவ்வளோ தண்ணி வந்துடும். பூமி ஃபுல்லாக தண்ணி வந்து முங்கினாலும் இவர் ரொம்ப தத்தளிச்சுட்டு இருப்பார். எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த நவதீப் பிருந்தாவன்லாம் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு மேலே வந்துடும் பூமி முங்கினாலும். அதனால் அவர் கரெக்டாக நவதீப்பில் வந்து ஒதுங்கிடுவார். அங்கே பூரி நவதீப்லாம் ஒரே இது மண்டல். அங்கே தான் இன்னும் போனீங்கன்னா மார்க்கண்டேய தவம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. மார்க்கண்டேய சரோவர் இருக்குது, அங்கே இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்கார். இது மாதிரி இந்த முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காலங்கள், நம்மளால் கணக்கு பண்ண முடியாத காலங்கள் உயிர் வாழ்றாங்க. ஓகே, எப்படி அவங்களால முடியுதுன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை வேறு, நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு. அவங்க ஃபுல்லாக யோகானா பக்தி யோகா, நாரதமணி. இது மாதிரி அவங்க ரொம்ப உடம்பு லேசாதனால அவங்களால எங்களாலும் ட்ராவல் பண்ண முடியும் இதே உடலை வச்சுட்டு. ஓகே, ரொம்ப லேசாக உடல், இந்த மாதிரி அவங்களுடைய இது. இப்போ 2வது பராமரிக்க பண்ணிக்கிறோம், நாரதமணி பண்ணிங்க. Naradamuni is inevitably associated with narrations of the Puranas. He is described in the Bhagavatam. In his previous life, he was the son of a maid servant, but by good association with pure devotees, he became enlightened in devotional service. In the next life, he became a perfect man comparable with himself only. In the Mahabharata, his name is mentioned in many places. He is the principal Devarishi, or the chief sage among the demigods. He is the son and disciple of Brahmaji, and from whom the disciplic succession in the line of Brahma has been spread. He initiated Prahlada Maharaja, Dhruva Maharaja, and many celebrated devotees of the Lord. He initiated even Vyasadeva, the author of the Vedic literatures, and from Vyasadeva Madhvacharya was initiated. And thus the Madhva Sampradaya, in which the Gaudiya Sampradaya is also included, has spread all over the universe. Sri Chaitanya Mahaprabhu belonged to this Madhva Sampradaya. Therefore Brahmaji, Narada, Vyasa down to Madhva, Chaitanya and the Goswamis all belong to the same line of disciplic succession. Narada ji has instructed many kings from time immemorial. In the Bhagavatam we can see that he instructed Prahlada Maharaja while he was in the womb of his mother. And he instructed Vasudeva, father of Krishna, as well as Maharaja Yudhishthira.
வசுதேவா, அது வந்து வசுதேவா. ஓகே, இப்போ நாரதமணி பற்றி சொல்கிறாங்க. நாரதமணி இதுவே தேவையில்லை, இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. அவர் வந்து மிகப்பெரிய பக்தியில் மிகப்பெரிய முனிவர். அவர் நிறைய பேரை வந்து பக்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், இவங்கெல்லாம் நாரதமுனியோடைய டீச்சிங்ஸ்லாம் வர்றாங்க. மகாராஜ் மேலே உட்காந்துக்கோங்க. ஓகே, முடியுமா? கௌதம் ஊரில் போயிருக்காரா? பெங்களூர் போயிருக்காரு. ஸோ அதனால் நாரதமுனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிஷி. இப்போ நாரதர் இயற்றிய பக்தி சூத்திரம் அது, அப்புறம் பஞ்சராத்த விதி, இது அவங்க இப்போ வந்து இனிஷியேஷன் கொடுக்குறது எப்படின்னா, இப்போ நமக்கு பிராமண இனிஷியேஷன்லாம் கொடுக்குறாங்களா, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஞ்சராத்த விதிமுறை தான் கொடுக்க முடியும். இது இன்னொரு விதி பேர் என்ன? இன்னொரு விதி பாகவதி. கோஸ்வாமி பாகவதி இல்லை, பஞ்சரா விதி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கரெக்டா? பஞ்சராத்த விதி. ஆமாம், பஞ்சராத்த விதி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாரதமுனி நம்ம பண்ண முடியும். ஏன்னா பஞ்சராத்த விதிப்படி எப்படின்னா, ஒரு பிராமணனுடைய பையன் தான் பிராமணர் ஆக முடியும். அந்த காலத்து உண்மையான பிராமணர் இருந்தான், உண்மையிலேயே பிராமணராக இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து அந்த பையனும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அந்த செமினாலேயே அந்த மாதிரி வந்துடுது, பிறப்புலேயே அப்படி வந்துடுறாங்க. அப்புறம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. இப்போ கூட சோகால்டு பிராமணா கூட, ஏன்னா அவங்களுக்கு முன்னோர்கள் பிராமணாக இருந்தாங்க. அதனால் அந்த இன்டெலிஜென்ட் என்ன பண்ணாங்கன்னா துஷ்பிரயோகம் பண்ணுறான், துர்புத்தின்னு ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு பயங்கர புத்திசாலித்தனம் இருக்குது. ஸோ அந்த பஞ்சராத்திர விதிப்படி ரொம்ப கஷ்டம். அதனால் பாகவதர்படி பார்த்தீங்கன்னா திக்ஷா விதான்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு பெல் மெட்டல் வந்து மெர்க்குரி அதோட கலந்தோன்னா அது வந்து ஒரு சல்ஃபர் ஆக்சைடு இதெல்லாம் கெமிக்கல் இதுபடி ப்ரொபதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதெல்லாம் கலந்த உடனே அது வந்து தங்கமாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு சூதர சண்டாளனாக இருந்தால் கூட பரப்பலை, கலியுகத்தில் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் எல்லாரும். அவர் கூட இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணி என் நாளுக்கு ஒழுக்கங்கள் ஃபாலோ பண்ணி ஹரிநாம தீட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி முறைப்படி ஃபாலோ பண்ண பிறகு 1 இயரில் அவரும் பிராமணராக குவாலிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இது பிரபாதர் அந்த பாகவத தர்ம கோஸ்வாமி விதிப்படி அந்த ரிஸ்க் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே, கௌடி வைஷ்ணவப்படி. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சில பேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராமணனுக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு ரிச்சுவல் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பிராமணா வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க உண்மையிலேயே வெரி பவர்ஃபுல். அந்த இது கல்ச்சர் லாஸ் ஆகிடுச்சு இப்போ. அதனால் இப்போ வந்து இப்போ வந்து இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆபத்தில் உதவுற மாதிரி. இப்போ வந்து நமக்கு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, யுத்தம் நடக்கும்போது நிறைய பேர் அடிபட்டு விழுந்துருவாங்க. அப்போ டாக்டருக்கு பஞ்சமாயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்கல்ல, மெடிக்கல் காலேஜ், அவங்களுக்கெல்லாம் சும்மா லேஸாக சொல்லி கொடுத்து நீ டாக்டர்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அது அவசர காலம். அப்போ இவங்களும் இப்போ என்ன பண்ணுவாங்க, வைத்தியம் பார்த்து முதலுதவி பார்த்து அப்படி இருக்கும். உண்மையாக டாக்டரா அவங்க ஏதாவது ரிப்பீட் வாட் ஷீட் டோல்டு ரிப்பீட் பண்ணாமல் அவங்க ஏதாவது பண்ண முடியுமா? அவங்க சொந்தமாக பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா தப்பாயிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து கலியுகத்தில் வந்து பிராமணர்கள் கிடையாது, சத்திரிகள் கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த யுத்தம் மாதிரி அவசர காலம். இப்போ கிருஷ்ணனுடைய ஆசையை எல்லா ஆத்மாக்களையும் கொண்டு போகணும். அப்போ பிராமணர் இல்லை அப்படி சத்திரியர்கள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், எப்படி கொண்டு போக முடியும்? அப்போ இந்த அவசர காலத்தில் பிரபாதர் இந்த விதியை இன்ஃப்ளூ பண்ணி நமக்கு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு கருணையை கொடுக்குறாரு. கருணையை கொடுத்ததுனால நம்ம பிராமணர் ஆகலை உடனே. ஓகே, இனிசேஷமாகலாம் பிராமணர் ஆகலை. பிராமணர் என்ன குவாலிட்டி? சத்தியம், சௌச்சம், சம, தம, ஆர்ஜவம். ஆமாம், சமோ தம தப சௌச்சம். சமோ தம தப சௌச்சம். சமானா எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கணும். தமோனா ஃபுல் புலங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, புலங்களை அடக்கம். தப்ப நல்லா தபஸ்யா பண்ணுது, பண்ண ஆஸ்டரிட்டி, காலைல சீக்கிரம் இருந்துச்சுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் நோ எக்ஸ்கியூஸ். சௌச்சம்னா ரொம்ப கிளன்னி, ரொம்ப ரொம்ப கிளன்னி. கிளன்னினா நமக்கு தெரியாது, கிளன்லினஸ் என்ன தெரியாது. ரூபா நோட்டு 80 கரெக்டாக இல்லையா? இது எங்கே கிளன்லினஸ்? அவ்வளோதான். இது வந்து இதுவும் ஸ்டூல் பாஸ் பண்ணுறதும் சேம் தான். இங்கே தொடுறதும் இங்கே தொடுறது ரெண்டுமே சேம் தான். அவ்வளோ எந்த கோலில் தொட்டாலுமே 9 hours எந்த ஹாலில் தொட்டாலுமே கண்டாமினேட்டட். யூ ஹேவ் டு டேக் பாத். அந்த மாதிரி நிறைய விதி இருக்குது. ஆனால் நமக்கு அது தெரியுமா? வெளியில் போகிறோம், எப்போ நான் என்னென்னவோ பண்ணுறானு, அப்படி சாப்பிட்டுட்டே மண்டே சொல்லிடுறான், பல்ல கடிக்கிறான், நகத்தை கடிக்கிறான்.
கரெக்டாக இல்லையா? வேர் இஸ் கிளைன்லெஸ்? பிராமணன் அப்படி இருப்போம், கிளைன்லெஸ், சௌச்சம். ஓகே, சுமோதம தவ சௌச்சம், சாந்தி ராஜம், ரொம்ப பொறுமை, சிம்பிளிசிட்டி, ரொம்ப சிம்பிளாக இருப்பான், ஹானஸ்ட்டாக இருப்பான், டோன்ட் டியூப்ளிசிட்டி, உள்ளே ஒன்று பேசி வெளியே ஒன்று பேசி டிப்ளமேசி, அதெல்லாம் இந்த கலியுகத்தில் வந்துச்சு இல்லையா? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருப்பேன். ஆஸ்திக்கம்னா ரிலீஜியாசிட்டி, ரொம்ப ரிலீஜியாசிட்டி, ரொம்ப சாஸ்திரத்து மேலே ரொம்ப நம்பிக்கை, சத்தியம், ரொம்ப ட்ரூத்ஃபுல்னஸ், ஞானம் விஞ்ஞானம், அறிவை சேர்த்திருப்பாங்க, அதை நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வரது தான் பிராமணன். அப்போ நம்ம இப்படி பார்த்தோன்னா இந்த காலத்தில் யார் அப்படி இருக்காங்க? அதனால் இஸ்கானில் பிராமண விஷயம் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? பாவதவ தர்மப்படி. எப்படின்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை மாதிரி சொல்ல சொல்ல அவருக்கு அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சு. பெர்ஃபெக்டாக வரல, ஆனாலும் இஸ் அ ஃபிட் கேண்டிடேட். அந்த பாகவத விதிப்படி அவரை எடுத்துக்கிறாங்க. அதனால் புண்ணு போட்டதுனால பிராமணன் கிடையாது. ஓகே, இஸ்காலையும் அதே மாதிரி தான். ஓகே, அதனால் அந்த குவாலிட்டிலாம் போயிடுச்சு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அந்த குவாலிட்டி இல்லைன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டிகிரேட் ஆயிடும். அதனால தான் நம்ம எப்போயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் பௌதிக லோகத்தில். நம்ம அந்த சாண்டிங் பண்ணிகிட்டே தான். வைஷ்ணவா இஸ் கிரேட்டர் தென் பிராமணன். முதல்ல ஹரிநாமம் கொடுக்குறாங்கல்ல, அது வைஷ்ணவ இனிஷியேஷன். அப்போவே பிராமண இனிஷியேஷன் தேவை கிடையாது ஆக்சுவலாக. ஆனாலும் பிராமண இனிஷியேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போகும். அந்த குவாலிட்டி வந்தால் தான் நம்ம அடுத்து கொண்டு போக முடியும். ஆமாம், கிருஷ்ணர்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். கரெக்ட். அதனால் ரெண்டு விதமாக பிரபா சொல்ல, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் இது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சைத்தன்ய சாஸ்திரத்தில் இனிஷியேஷனே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவர் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. கோரினை மாத்திரம் நம்ம பெர்ஃபெக்டாக அஃபென்ஸ்லெஸ்ஸாக சேன் பண்ணாங்கன்னா, அபராதமே இல்லாமல் சேன் பண்ணாங்கன்னா, இனிஷியேஷனே இல்லாமல் கூட பகவான்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருத்தர் இனிஷியேஷன் வாங்கிட்டதுனால அவர் ரொம்ப உயரத்தில் போயிட்டதாகவும் கற்பனை பண்ணக்கூடாது. ஓகே, மிகப்பெரிய குரு மகாராஜ் கஷ்டாருன்னு சொல்லி நம்ம பெருமைப்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. குரு மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார், நம்ம எவ்வளோக்குள்ளே சாதனை பண்ணுறோமோ, எவ்வளோக்குள்ளே இது பண்ணுறோமோ, அதுக்கு தான் நமக்கு. நாரதபடி அதை ஸ்டார்ட் பண்ணார், பஞ்சராத்திர விதி. அதனால அதுதான் போச்சு. ஓகே, அதேமாரி அவர் இந்த சம்பிரதாயத்தையும் ஒரு முக்கியமான ஆச்சாரியார் பிரம்ம மௌத்திய கௌடிய சம்பிரதாயத்தில். இப்போ தௌமியா படிக்கலாம். பிருந்தா மகாராஜ் படிங்க, தௌமியா படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தௌமியர் உத்தேசக தீர்த்தத்தில் கடும் தவமாற்றிய மாமுனிவர் ஆவார். அவர் பாண்டவ மன்னர்களின் ராஜ புரோகிதராக நியமிக்கப்பட்டார். பாண்டவர்களின் பல சமய சடங்குகளில் அவர் புரோகிதராக செயலாற்றினார். மேலும் திரௌபதியின் நிச்சயதார்த்தத்தின் பொழுது ஒவ்வொரு பாண்டவருடனும் அவர் இருந்தார். பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுதும் கூட அவர் அங்கிருந்தார். மேலும் பாண்டவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த போதெல்லாம் அவர்களுக்கு அவர் அறிவுரை கூறுவது வழக்கம். ஓராண்டு காலம் தலைமறைவாக வாழ்வதெப்படி என்று அவர்களுக்கு அவர் உபதேசித்தார். மேலும் அச்சமயத்தில் அவரது உபதேசங்களை பாண்டவர்கள் உறுதியாக பின்பற்றினார். குருஷேத்திர யுத்தத்திற்கு பின் நிறைவேற்றப்பட்ட பொதுவான சடங்குகளின் போது அவரது பெயரும் குறிப்பிடப்பட்டது. மகாபாரதத்தின் பர்வதத்தில் 127:15.16 என்ற யுதிஷ்டர் மகாராஜனுக்கு மிகவும் விரிவான சமய உபதேசங்களை அருளினார். அவர் உண்மையில் ஒரு இல்லறவாசிக்கேற்ற சரியான புரோகிதர் ஆவார். ஏனெனில் அவரால் பாண்டவர்களுக்கு மதிப்பிற்குரிய சரியான வழியை காட்ட முடிந்தது. இல்லறவாசியை அவருக்குரிய சரியான ஆசிரம தர்மப்படி முன்னேற வழிகாட்டுவது ஒரு புரோகிதரின் கடமையாகும். உண்மையில் குடும்ப புரோகிதருக்கும் ஆன்மீக குருவிற்கும் வேறுபாடில்லை. முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் பிராமணர்களுக்கும் அத்தகைய கடமைகளை செய்வதற்காகவே முக்கியமாக உள்ளனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபு பாதராணியா பண்ணி அடுத்து வியாசதேவன். பாதராணியர் வியாசதேவர். அவர் கிருஷ்ண தெய்வாபாயன சக்கரவர்த்தி
சத்யவதி சுதா சுதர், பராசர்யர், பராசராத்மஜர், பாதராயணர், வேதவியாசர் போன்ற பெயர்களால் அறியப்படுகின்றனர். இவர் சந்தனு சத்யவதிக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே அவளுக்கும் பராசர மாமுனிவருக்கும் பிறந்தவராவார். சந்தனு மகாராஜன் மிகச்சிறந்த தளபதியும் பாட்டனாருமான பீஷ்மதேவரின் தந்தையாவார். வியாசதேவர் நாராயணனின் சக்தி வாய்ந்த அவதாரம் ஆவார். அவர் வேத ஞானத்தை உலகில் பரப்புகிறார். இதனால் வேத நூல்களை படிக்கும் முன்பாக, முக்கியமாக புராணங்களை படிக்கும் முன்பாக முதலில் வியாசதேவர் வணங்கப்படுகிறார். சுகதேவ கோஸ்வாமி அவரது மகனானவர். மேலும் வைசம்பாயனரை போன்ற ரிஷிகள் வேதங்களில் வெவ்வேறு பிரிவுகளுக்குரிய அவரது சீடர்களாவர். மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்திற்கும் மிகச்சிறந்த தெய்வீக இலக்கியமாகிய பாகவதத்திற்கும் அவரே ஆசிரியர் ஆவார். பிரம்மசூத்திரத்தில் வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பாதராயண சூத்திரங்கள் அவரால் தோற்கப்பட்டவையே ஆகும். அவரது கடும் தவத்தின் வலிமையினால் அவர் முனிவர்களிலேயே மிகவும் மரியாதைக்குரிய ஆசிரியராக மதிக்கப்படுகிறார். கலியுக மக்களின் நன்மைக்காக மிகச்சிறந்த இதிகாசமாகிய மகாபாரதத்தை அவர் பதிவு செய்ய விரும்பினார். அப்பொழுது அவர் சொல்வதை எழுதுவதற்கு சக்தி வாய்ந்த எழுத்தாளர் ஒருவர் தேவைப்படுவதை அவர் உணர்ந்தார். பிரம்மதேவரின் உத்தரவுப்படி ஸ்ரீ கணேசர் அப்பணியை செய்யும் பொறுப்பை ஏற்றார். ஆனால் சொல்வதை வியாசதேவர் ஒரு வினாடி நேரமும் நிறுத்தக்கூடாது என்பது நிபந்தனையாகும். இவ்வாறாக வியாசர் மற்றும் கணேசரின் இணைந்த முயற்சியால் மகாபாரதம் தொகுக்கப்பட்டது. அவரது தாயான சத்யவதி பிறகு சந்தனு மகாராஜனை திருமணம் செய்து கொண்டார். சத்யவதியின் கணவரான சந்தனு மகாராஜனின் முதல் மனைவி கங்கை ஆவார். அவரது மூத்த மகன் பீஷ்மதேவர் ஆவார். இவ்வாறாக அவரது தாயான சத்யவதியின் கட்டளைப்படியும் பீஷ்மதேவரின் வேண்டுகோளின்படியும் அவர் திருதராஷ்டிரர், பாண்டு மற்றும் விதுனர் ஆகிய மிகச்சிறந்த 3 மகன்களை பெற்றெடுத்தார். மகாபாரதமானது குருட்சேத்திர யுத்தத்திற்கு பிறகும் மகாபாரதத்தின் எல்லா கதாநாயகர்களும் இறந்த பிறகும் வியாசதேவரால் துவக்கப்பட்டதாகும். பரிசுத்த மகாராஜனின் மகனான ஜனமேஜயா மகாராஜனின் ராஜசபையில் மகாபாரதம் முதலாக பேசப்பட்டது. வியாசரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் இதுவும் ரொம்ப முக்கியமானது. இவர் தான் ஃபுல்லாக நமக்கு பாகவதம் கொடுத்துருக்காங்க, முக்கியமான நூல். ஓகே, பாகவதம் வந்து அமலம் புராணம், புராணங்கள்லே குற்றமில்லாத புராணம். அதனால் என்ன படிக்கிறோமோ இல்லையோ பாகவதம் வந்து எல்லோரும் படித்தோம் டெய்லி. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நூல். படிக்க படிக்க என்ன ஆகும், நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த பொறாமையெல்லாம் போயிடும். எல்லாம் நம்ம இதயமே க்ளீன் ஆகிடும். கிருஷ்ணரே உள்ளே போயிடுவார். கிருஷ்ணருக்கும் பாகவதுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனால் பிரபாத் வந்து தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் இதை வந்து எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். நம்ம ஜஸ்ட்டு படிக்க வேண்டியதான். பிரபாத் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கும் கிறிஸ்டின் முஸ்லீமுக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்டின்காரங்கள்லாம் ஹிந்துவை வந்து கிறிஸ்தவத்துக்கு மாற்றுறாங்க, முஸ்லீம்காரங்க ஹிந்துவை முஸ்லீம் மாற்றுறாங்க, நீங்கள் கிறிஸ்டியன்லேருந்து ஹிந்துவுக்கு மாற்றுறீங்க, என்னங்க வித்தியாசம்னு சொல்லி கேட்டான். பிரபாத் சொல்கிறது, அப்படி நான் வந்து என்றைக்குமே கிறிஸ்டியரை வந்து ஹிந்துவுக்கு மாறுங்கன்னு சொல்லவே இல்லை. முதல்ல ஹிந்துன்ற ஒரு ரிலீஜனே கிடையாது, சனாதன தர்மம் தான் நம்மகிட்ட இருக்குது. நான் வந்து கிறிஸ்டியனை பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனாக இருக்குன்னு தான் சொன்னேன். என் ஸ்டூடெண்ட்லாம் இங்கே இருக்காங்க, என்னுடைய மாணவர்கள்லாம் இங்கே இருக்காங்க, நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரிச் பண்ணும்போது எந்த கிறிஸ்டியனையும் நான் வந்து நீங்கள் வந்து ஹிந்துவாக மாறணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து உண்மையான கிறிஸ்தவனாக இருங்க, கொல்லாதிருப்பாயான்னு பைபிளில் சொல்லியிருக்காரு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி தான் நான் சொல்கிறேன். தவிர எந்த ஒரு புது கிறிஸ்டியனையும் பார்க்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக சொல்கிறார். ஸோ அதனால் இந்த மாதிரி உண்மையான பிரீச்சர் எப்படி இருப்பாங்கன்னா பாகவதம் படி தான் நடப்பாங்க. பாகவதத்தில் போட்டிருக்கு, ஹிராட்டா ஹோனா ஆந்திரா புனிந்தா உல்கஷா ஆபீர சும்ப எவ்வன கசாதயம், இவங்களை எல்லாரையும் பிராமணராக மாற்ற முடியும்னு பாகவதத்தில் போட்டிருக்கு. ப்ராப்பராக சொல்கிறார், இந்த மாதிரி ரொம்ப கீழே உள்ள மனிதர்களையும், மேல்நாட்டில் வந்து ரொம்ப கீழே போயிட்டாங்க, அந்த மனிதர்களை கூட திக்ஷா விதான் ப்ராசஸ் பண்ணி பிராமணராக மாற்றிட்டார், வைஷ்ணவா மாற்றிட்டார். இங்கே வந்து யாருன்னா அவங்க தேஜஸ், அவங்களுடைய உடையெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் அப்படியே இந்தியன்ஸ்லாம் மயங்கிட்டாங்க.
இப்படி இவங்க அமெரிக்கன்ஸே பார்க்குறான், அமெரிக்கன் தானே இவங்க வேறு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதனால பாகவதம் பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறார் எல்லாமே. பாகவதத்தில் நாரதமுனி ஒன்று சொல்கிறாரு யுதிஷ்டிரர்ட்ட, எஸ்ஐஎல் லட்சணம் புரோக்தம், என்ன அறிகுறியை வச்சு தான் ஒருத்தரை வந்து நம்ம தீர்மானிக்கணும், அவர் பிராமணா இல்லை சத்திரியனா வைசியனா சூத்திரனா, அவருடைய பிறப்பை வச்சு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அந்த பர்பட்டில் ரொம்ப க்ளீனாக எழுதியிருக்காரு பிரபாதம். நாரதமுனி தான் இந்த இதை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பாகவத்தில் கொடுத்துருக்கான். ஓகே, அதனால் பாகவதம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். அதனால் சேத்துல கூட செந்தாமரை வர மாதிரி எந்த ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வைஷ்ணவ வர முடியும், எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு அரக்கன் வர முடியும். நரகாசுரன், தீபாவளி கொண்ட நரகாசுரன் யாருடைய பையன்? கிருஷ்ணனுடைய பையன். ஆனால் அவனுக்கு தேவையில்லாத அந்த சங்கத்தினால அவன் கெட்டு போயிட்டான். பாலாசுரோட சேர்ந்தாலே, பாலாசுரோட சேர்ந்து இந்த மாதிரி சசுரங்களை சேர்ந்தவுடனே அவனுடைய இதே போயிடுச்சு. அதனால் அவன் அசுரனாக மாறிட்டான், கடைசியில் அவன் இறந்துட்டான். ஓகே, அதனால் பாகவதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல் பக்தர்களுக்கு. சரோஜமாராஜ் நீங்கள் படிங்க. பிருகதஸ்வர் இவர் யுதிஷ்ட மகாராஜனை அவ்வப்போது சந்தித்து வந்த ஒரு பண்டை காலத்து முனிவர் ஆவார். யுதிஷ்ட மகாராஜனை அவர் முதலாக காமிய வனத்தில் சந்தித்தார். நட மகாராஜனின் சரித்திரத்தை அவர் விவரித்தார். மற்றொரு பிருகதஸ்வரும் இருக்கிறார். அவர் இஸ்வாகு வம்சத்தின் மகனாவார். மகாபாரதம் வனப்பர்வம் 209.4.5. பரத்வாஜர் படிக்கட்டும். பரத்வாஜர் சப்த ரிஷிகளில் ஒருவர் ஆவார். அர்ஜுனனின் பிறப்பு சடங்கின் பொழுது அவர் அங்கிருந்தார். சக்தி வாய்ந்தவரான இந்த ரிஷி சில சமயங்களில் கங்கை நதி கரையில் கடும் தவங்களை மேற்கொண்டார். அவரது ஆசிரமம் பிரயாகதாமம் என்று இன்னமும் புகழப்பட்டு வருகிறது. ஒரு நாள் இந்த ரிஷி கங்கையை நீராடி கொண்டு இருக்கும் பொழுது கிருத்தசி எனப்படும் அழகிய சொர்க்கலோக பெண்ணொருத்தியை சந்திக்க நேர்ந்தது. அதன் விளைவாக வெளிப்பட்ட அவரது விந்து ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து காப்பாற்றப்பட்டு அதிலிருந்து துரோணர் பிறந்தார். எனவே துரோணாச்சாரியார் பரத்வாஜ முனிவரின் மகனாவார். துரோணரின் தந்தையான பரத்வாஜர் மகரிஷி பரத்வாஜரிலிருந்து வேறுபட்டவர் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். ஒரு முறை துரோணாச்சாரியர் அணுகி யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அடுத்து பரசுராமருக்கு இதெல்லாம் துரோணாச்சாரிய வரலாறு. ஓகே, இந்த மாதிரி பரத்வாஜனும் மிகப்பெரிய ரிஷி, துரோணாச்சாரியும் மிகப்பெரிய ஒரு பிராமணர். பரசுராமன் வீக் படிச்சிங்களா? நீங்கள் படிச்சிங்க? இப்போ பிரபு படிங்க. பரசுராமன் பரசுராமர் அல்லது ரேணுகாசுதர். அவர் ஜமதாக்கினி மகரிஷி மற்றும் ஸ்ரீமதி ரேணுகா ஆகியோரின் மகனாவார். இவராக ரேணுகாஸ்தர் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். பகவானின் சக்தி வாய்ந்த அவதாரங்களில் அவரும் ஒருவர் ஆவார். அவர் முழு சத்திரிய வம்சத்தையும் 21 முறைகள் கொன்றார். சத்திரியர்களின் இரத்தத்தை கொண்டு அவரது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவர் திருப்திப்படுத்தினார். பின்னர் மகேந்திர பர்வதத்தில் கடும் தவங்களை அவர் மேற்கொண்டார். பூமி முழுவதையுமே சத்திரியர்களிடமிருந்து பறித்து கொண்ட பின் அதை கஷ்யப முனிவருக்கு அவர் தானமாக அளித்தார். துரோணாச்சாரியர் ஒரு பிராமணராக இருக்க நேர்ந்ததால் பரசுராமர் அவருக்கு தனுர்வேதம் அல்லது யுத்த கலையை உபதேசித்தார். யுதிஷ்ட மகாராஜனின் முடிசூட்டு விழாவின் பொழுது அங்கிருந்து அவர் அந்நிகழ்ச்சியை மற்ற சிறந்த ரிஷிகளோடு கொண்டாடினார். பரசுராமர் ராமச்சந்திரரையும் கிருஷ்ணரையும் வெவ்வேறு காலங்களில் சந்தித்தவர் என்பதால் அவர் மிகவும் வயது முதிர்ந்தவர் ஆவார். ஸ்ரீராமருடன் அவர் போரிட்டார். ஆனால் கிருஷ்ணரை அவர் முழுவதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணருடன் அர்ஜுனன் இருப்பதை கண்ட அவர் அர்ஜுனனை வாழ்த்தினார். அம்பா பீஷ்மரின் மனைவியாக விரும்பினார். ஆனால் பீஷ்மர் அவரை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். பரசுராமர் பீஷ்மருடைய குருமார்களில் ஒருவர் என்ற போதிலும் அவரது உத்தரவை ஏற்க பீஷ்மர் மறுத்துவிட்டார். பிறகு அவரது எச்சரிக்கையையும் பீஷ்மர் அலட்சியம் செய்ததால் பரசுராமர் அவருடன் போர் தொடுத்தார். அவ்விருவரும் மிகவும் கடுமையாக போரிட்டனர். இறுதியாக பீஷ்மரிடம் திருப்தி அடைந்த பரசுராமர் உலகிலேயே மிகச்சிறந்த போர் வீரர் என்ற வரத்தை அவருக்கு அருளினார். ஹரே கிருஷ்ணன். ஸோ பரசுராமர் ஒரு அவதாரம், ஒன்றாவது அவதாரம். பிரளய பயோதி ஜலே திருட்டவான சிவேதம் இதில் வரும். அது இதில் சத்திரிய ருதிர மயை, அந்த சத்திரியோட ருதிரம்னா ரத்தத்தை பெருக்கினார். சாமகத்த பஞ்சகம்,
அந்த இடத்துல 21 முறை கரெக்டாக உலகம் ஃபுல்லாக சத்திரிகளை கொண்டு ரத்தம் ஓடுது. அந்த மாதிரி ஒரு ஏரி கிரிப்பு கொலை மாதிரி விட்டு அந்த இது பண்ணியிருக்காரு. புனிதமானதாயிடுச்சு குருச்சேத்திரம் தலைமை சேத்திரம். ஓகே, அந்த மாதிரி அவருடைய அவதாரம். அவர் சாந்தமானது ராமனை மீட் பண்ணணும். அது வரையும் அவர் சாந்தம். அவருக்கு வந்து கோபம் வளர்ந்தது. ஏன்னா அவங்க அப்பா வந்து கார்த்தவீராஜன் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வரம் பண்ணிட்டார். பிராமணர்கிட்ட இப்படி ரெபலியஸாக நடக்கக்கூடாது. ஒரு பிராமணர்கிட்ட ரெபலியஸாக கிங்ஸு கவர்மெண்ட் நடந்ததுன்னா என்ன மாதிரி ஆகும்னு பரசுராமர் காட்டுறார். அதனால் பிராமணர் வைஷ்ணவர்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் வாங்கவே கூடாது. கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணணுமா பிரபாத எழுதுகிறார் புத்தகத்தில். பிராமண வைஷ்ணவர்களுக்கு யாருமே டேக்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி மரியாதை கொடுக்காம இவன் என்ன பண்ணிட்டான்னா அவங்களுடைய கழுத்தையே இது பண்ணிட்டான். அவன் பேர் என்ன? பரசுராம அப்பா பேர் ஜமதகினி முனிவர், ரேணுகா மதகினி. ஸோ இவங்க ராமா ராமான்னு கத்துறாங்க. காலத்தை விட்டும்போது ராமா ராமா ராமான்னு அவர் எங்கேயோ இருக்கார், காட்டுக்குள்ளே இருக்கார். இவர் காட்டில் போயிருக்கும் போது தான் வந்து இது பண்ணுறாங்க. ராமா ராமான்னு உடனே அவர் வந்துட்டார். வந்து அவர் சொல்கிறாரு, நான் பத்திரமா வைங்க, அவருடைய ஹெட்டையும் உடனே பத்திரமா வைங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு அவர் கார்த்திகை கொண்டு வர இல்லையா, கொண்டுட்டு திருப்பி வந்து அந்த இதெல்லாம் சேர்த்துருவார். அவர் உயிர் வந்து திருப்பி. அப்போ ஜமதக் மேலே சொல்வார், நீ தவறு பண்ணிட்ட, நீ தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் வந்து திட்டுவார் இல்லையா. திட்டி நீங்கள் ஏன்னா நீ நல்லா சத்திரியனை வந்து நீ இது பண்ணிட்ட, கொண்டுட்ட, இனி தான் நான் இது பண்ணேன், பரவாயில்ல. அந்த மாதிரி முனிவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ அவ்வளோ பொறுமை அவங்களுக்கு. இல்லை தரிசி முனி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதுகெலும்பை கேட்பார் இந்திரன். அது என்ன பண்ணுவார் தரிசி முனி? முதுகெலும்பை கேட்டால் என்ன அவ்வளோ செத்து போயிடும். அவர் முதுகெலும்பை கொடுத்து தான் அதுதான் வஜ்ராயுதம் வரும். அந்த வஜ்ராயுதத்தை வச்சு தான் விருட்ராசனை கொள்வான் இந்திரன். இந்த மாதிரிலாம் பாவத்தில் போட்டிருக்காங்க. அவ்வளோ தூரம் அவங்க பொறுமையாக இருந்திருக்காங்க முனிவர்களாம். வசிஷ்டர் படிக்கணும். விஷ்ணுபுரம் வசிஷ்டர் படிங்க. விஷ்ணுபுரம் இருக்கீங்களா? ஓகே, ஹரேகிருஷ்ணா பிரபு. ஹரேகிருஷ்ணா வசிஷ்டர் படிங்க. வசிஷ்டரா பிரபு. பிராமணர்களுக்கு இடையில் மிகவும் புகழ்பெற்ற முனிவரான இவர் பிரம்மரிஷி வசிஷ்ட தேவர் என்று பரிசித்தமானவர். இவர் ராமாயணமும் மகாபாரதமும். பிரபு கேக்குதா பிரபு? கேக்குது, சொல்லுங்க நல்லா கேக்குது. இவர் ராமாயணமும் மகாபாரதமும் நிகழ்ந்த காலங்களில் பரிசு பெற்றவர் ஆவார். பரமபுருஷராகிய ஸ்ரீராமரின் பிரசித்தி பெற்றவர் அப்படி சொல்லுங்க. ஓகே பிரபு, படிங்க. பிரசித்தி பெற்றவர் ஆவார். பரமபுருஷராகிய ஸ்ரீராமரின் முடிசூட்டிய விழாவை அவர் நடத்தி வைத்தார். குருட்சேத்திர போர்க்களத்தில் அவரும் கூட இருந்தார். அவரால் மேல் லோகங்களுக்கும் கீழ் லோகங்களுக்கும் செல்ல முடிந்தது. மேலும் அவரது பெயர் இரணியகசிபுவின் சரித்திரத்துடனும் சம்பந்தப்பட்டுள்ளது. அவருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டது. ஆசைகளை நிறைவேற்றக்கூடியதென வசிஷ்டரின் காமதேனு என்னும் பசுவை விஸ்வாமித்திரர் அடைய விரும்பினார். தமது காமதேனுவை கொடுக்க மறுத்தால் வசிஷ்ட முனிவரின் 100 மகன்களையும் விஸ்வாமித்திரர் கொன்றார். பக்குவமடைந்த பிராமணரான அவர் விஸ்வாமித்திரரின் கோபமூட்டும் சொற்களை எல்லாம் பொறுத்து கொண்டார். விஸ்வாமித்திரரின் கொடுமையை தாங்கிக் கொள்ள இயலாத அவர் ஒரு முறை தற்கொலை செய்து கொள்ளவும் முயன்றார். ஆனால் அவரது முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தன. ஒரு மலையில் இருந்து அவர் கீழே குதித்தார். ஆனால் அவர் விழுந்த இடத்தில் உள்ள பாறைகள் பஞ்சு குவியலாக மாறி அவர் காப்பாற்றப்பட்டார். கடலில் குதித்த அவரை அலைகள் கரையில் கொண்டு வந்து சோதித்து விட்டன. அவர் நதியில் குதித்த பொழுது அதுவும் அவரை கரையில் கொண்டு வந்து சோர்த்து விட்டது.
இவ்வாறாக அவரது தற்கொலை முயற்சிகள் அனைத்தையும் தோல்வி அடைந்தன. மேலும் அவர் சப்த ரிஷிகளில் ஒருவரும் புகழ்பெற்ற நட்சத்திரமாகிய அருந்ததியின் கணவரும் ஆவார். ஹரே கிருஷ்ணா. பார்த்தீங்கன்னா எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க. இதில் இந்த சண்டையெல்லாம் பகவான் ராமர் பார்க்கும் போது சண்டை இருந்தது. ஓகே, இது முனிவர்கள்லாம் என்னன்னா அவங்க வைஷ்ணவம் கிடையாது. முனிவர்னா வைஷ்ணவம் கிடையாது. முனிவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னா என்ன நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நம்முடைய தர்ம அர்த்த காமம் நல்லா இருக்கும். ஓகே, இதுதான் முனிவர்கள். அதனால் அவர் சண்டை பாருங்கள், எவ்வளோ சண்டை பாருங்கள். அவர் சூசைட் பண்ண போகிறார். சூசைடே பண்ணக்கூடாது. பேசிக் டீச்சிங்ஸ் ப்ராப்பராக எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி அவருக்கு டார்ச்சர் 2 பேரும் கொடுத்தாரு. அவர் டார்ச்சர் கொடுத்துருக்காரு. இவரும் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாரு பாருங்கள். அவருடைய 100 பசங்களையும் கொண்டு இந்த மாதிரிலாம் 2 பேரும் பயங்கரமாக சண்டை பார்த்துருக்கோம் இல்லையா? நம்ம படம்லாம் பார்த்துருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். இதெல்லாம் எப்போன்னா விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ராமரை பார்க்க முன்னால, ராமரை பார்த்த பிறகு அவங்க பக்தனாக போயிடும். பகவான் நேருக்கு நேர் பார்க்கறதுனாலே அதே பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் வீட்டில் டிடி வச்சு ஒர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். வீட்டில் டிடி வச்சு ஒர்ஷிப் பண்ணோன்னா பகவான் அங்கே வந்துட்டார், அர்ச்சா விக்கிரம். அதனால் அவர் நேரில் பார்க்குறது சமம். அது நேரில் பார்த்த உடனே வசிஷ்டரும் மாறிட்டார், விஸ்வாமித்திரரும் மாறிட்டார். மிகப்பெரிய பக்தர்களாக மாறிட்டாங்க 2 பேரும். ஓகே, அதனால் அப்போ அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த குணங்கள்லாம் மாறிடுச்சு. அதனால தான் யசாசு பக்தி பகவதி அகிஞ்சனம் சர்வை குணை தத்திர சமாசிதை சூரா. மேலே உட்காந்துங்க பிரபு. பூஜை பண்ணாதீங்க பிரபு. ஆமாம், அதனால நீங்கள் மேலே தான் உட்காந்துக்கணும். அதனால நல்ல குணங்கள் எல்லாம் வந்துடுமா. யாருக்கு பக்தனாக இருந்தால் ஹரே கிருஷ்ண மந்திரம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இதை சொல்ல சொல்ல எல்லா விதமான நல்ல குணங்களும் வந்துடும். அதனால தான் சத்யா சமா தமா தப சௌச்சம் இதெல்லாம் ஒருத்தர பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இஸ்கான் நீ சமா தம தப சௌச்சம் சாந்தி ராஜம் ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திகம் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னா அது இப்படி பார்க்க மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா சேட் பண்ண ஆரம்பிச்சாரா 1 இயராக ஃபிக்ஸ் ஆகிட்டாரு 4 அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிராமணர்ஷிப் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் குலங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது எப்போ வரும்? நல்ல மந்திரத்தை கேட்டுட்டு நம்ம பண்ணி முயற்சிகள் பண்ண தான் வரும். மந்திரமே சொல்ல என்ன ஆகும், நான் பெரிய ஆள் போயிட்டேன், சீனியர் டிவோட்டியாக மாறிட்டேன், இனி நான் மந்திரம் சொல்ல மாட்டேன்னா அவ்வளோதான். சீனியர் டிவோட்டி ஆரத்தி பண்ண மாட்டார், சீனியர் டிவோட்டி பிரசாதம் நேரம் போயிடுவார், பிரசாதம் கியூ நிற்க மாட்டார் சீனியர் டிவோட்டி. இப்படிலாம் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, சீனியர் டிவோட்டிங்கிறது நம்ம அது மந்திரங்கள் எவ்வளோ சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதுக்கேற்றபடி தான் அந்த குணங்கள் மாறும். மாற்றுறது இது ஹரிகிருஷ்ண மந்திரம் தான் மாற்றுது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஹரிகிருஷ்ண மந்திரம். அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை பண்ண மாட்டாங்க. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இந்திர பிரமாதா இவரும் இன்னொரு மிகப்பெரிய ரிஷி. இப்போ ஒரு கடற்கரை படிச்சிடலாம். திரித்த முனி. இப்போ யார் படி? திரிதா. One of the three sons of Prajapati Gautama. He was the third son, and his other 2 brothers were known as Ekta and Daivita. All the brothers were great sages and strict followers of the principles of religion. By dint of severe penances, they were promoted to Brahmaloka, the planet where Brahmaji lives. Once Sita Muni fell into a well. He was an organizing worker of many sacrifices, and as one of the great sages, he also came to show respect to Bhishma Ji at his deathbed. He was one of the 7 sages in the Varuna Loka. He hailed from the western countries of the world. As such, most probably he belonged to European countries. At that time, the whole world was under one Vedic culture. எல்லாமே ஒரே வேதிக் கல்ச்சர் இந்த முழு உலகம். ஓகே, திரித்த முனி அங்கேருந்து வந்திருக்காரு, அந்த சைடில் வந்திருக்கார். கிரிட்ஷமதா படி. கிரிட்ஷமதா one of the sages of the heavenly kingdom. He was a close friend of Indra, the king of heaven, and was as great as Brihaspati. He used to visit the royal assembly of Maharaj Yudhishthira, and he also visited the place where Bhishma Deva breathed his last. Sometimes he explained the glories of Lord Shiva before Yudhishthira Maharaj Yudhishthira.
He was the son of Vithabhya, and he resembled in features the body of Indra. Sometimes the enemy of Indra mistook him to be Indra and arrested him. He was a great scholar of Rig Veda, and thus he was highly respected by the Brahmana community. He lived a life of celibacy and was powerful in every respect. எல்லா விதத்திலும் அவர் பவர்ஃபுல். ஓகே, அதனால் இந்த மனிதர்கள்லாம் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. மற்ற மீனாட்சி பண்ணி படிங்க. Ashita. There was a king of the same name, but here in the Ashita mentioned in the Ashita Devala Rishi, a great powerful sage of the time. He explained to his father 1500 verses from the Mahabharata. He was one of the members in the snake sacrifice of Maharaja Janamejaya. He was also present during the coronation ceremony of Maharaja Yudhishthira along with other great rishis. He also gave Maharaja Yudhishthira instructions while he was on the Anjana hill. He was also one of the devotees of Lord Shiva. இப்போ 1 lakh, அதாவது 1,15,00,000 வருஷம் மகாபாரதத்தில் 15 வருஷம் அவர் அப்பா சொல்லியிருக்கார். ஓகே, ஜனமேஜயாவுக்கு வந்து அவருடைய அந்த ஸ்னேக் சாக்ரிஃபைஸ், பாம்பை வந்து அவர் இது பட்டார். எதுக்குன்னா இந்த பரீட்சித் மகாராஜா வந்து பாம்புனால தான் அவர் வந்து இறந்தார். ஓகே, அப்படிங்கிறது வெளியில் தெரியும். ஆனால் அவர் எப்போ இறந்தார்? பாரம் கேட்டுகிட்டே அவர் உயிர் போயிடுச்சு. அவர் துரோணாச்சாரியார் மாதிரி தான். துரோணாச்சாரியார் வந்து முதலே இது பண்ணிட்டார் அவருடைய யோகத்தினால போயிட்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த செத்த உடலை அவன் கழுத்தை வெட்டுறான், திருஷத்தும்னா. அதே மாதிரி தான் இவரும் பரீட்சித் மகாராஜாவும் பகவான் கேட்டுகிட்டே அவருடைய பகவான் பாதுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு அது வந்து அந்த விரிப்படி அவன் சமிக்க ரிஷியோட பையன் சொன்ன மாதிரி சிங்கி தான் பேர், சிங்கி அந்தபடியே தட்சணை வந்து அவனை கொத்தி அவர் இறந்த மாதிரி. இதை வந்து கேள்விப்பட்ட ஜனமேஜயாவுக்கு ரொம்ப கோவம். அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணார். அந்த சாக்ரிஃபைஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பாம்பும் வந்து செத்து விழுது. ஏகப்பட்ட பாம்பு செத்துச்சு, ஏகப்பட்டது. இந்த மாதிரி ஹோல்சேலாக கொலை நடக்கும்போது பெரிய பெரிய சீலாம் வந்துடுவான். இனியே இப்படி பண்ணுறான்னு சொல்லி தடுத்துடுவான். கடைசியில் தடுத்துடுவான். தட்சன் சாக மாட்டான், அதுக்கு முன்னால் அவன் தடுத்துடுவான். ஓகே, அவருடைய கோவம் கொஞ்சம் தணிஞ்சிடும். அந்த சாக்ரிஃபைஸில் இவர் இந்த முனிவர் வந்திருக்கார், அசிதா முனிவர் வந்திருக்கார். நிறைய முனிவர் வச்சு தான் பண்ணுவார் இந்த சாக்ரிஃபைஸ்லாம், யஜ்ஞம்லாம். ஓகே, நீ படிச்சிருவா, சின்ன பேராகிராஃப் தான். ஹரிஹரன் கக்ஷிவான். ஓகே, கக்ஷிவான். One of the sons of Gautama Muni and the father of the great sage Kausika. He was one of the member of Parliament of Maharaja Yudhishthira. Thank you very much. சரி, இவர் வந்து கக்ஷிவான், இவரும் வந்து மிகப்பெரிய ஒரு முனிவர். இப்போ அத்திரிமணியும் ஓகே, இன்னும் இருக்கான். அத்திரிமணி படிங்க. அப்புறம் அத்தாஜி நீங்கள் படிங்க. எல்லாம் எல்லாம் படிச்சாச்சுல, நீ படிச்சு அத்திரிமணி. Atrimuni was a great Brahmana sage and was one of the mentor sons of Brahmaji. Brahmaji is also so powerful that simply by thinking of a son, he can have it. These sons are known as Manasaputras. Out of 7 Manasaputras of Brahmaji and out of the 7 great Brahmana sages, Atri was one. In his family, the great Prachetas were also born. Atri Muni had 2 Kshatriya sons who became king. Artama is one of them. He counted as one of the 21 Prajapatis. His wife's name was Anusuya, and he helped Maharaj Parikshit in his great sacrifice. Anasuya. ஓகே, அனசுயாங்க தான் அவங்க ஒய்ஃப் பேர். ஸோ அத்திரிமணியும் மிகப்பெரிய ஒரு பாருங்கள், மானசபுத்திரன். மனசில் நினச்சோன்னே புத்திரன் வந்துடுறான். அப்போ எப்படியோ பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல். பிரம்மாஜிக்கு வந்து கிருஷ்ணா கிரியேட் பண்ண ஒரு உயிரம், அவருக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா கிருஷ்ணாக்கு எவ்வளோ பவர் இருக்கும். மனசில் நினச்சோன்னா புத்திரன் வந்துட்டார். அப்படி தான் அத்திரிமணி வந்திருக்கார். ஓகே, கௌசிகா. இவர் விஸ்வபிரபா. இந்த கௌசிகா மணி பற்றி படிங்க. அதுக்கடுத்து ஈஸ்வர் ஜெயஸ்மி. கௌசிகா படிங்க, சின்ன பேராகிராஃப் தான், மியூட் எடுத்துருங்க. இவர் ஹரே கிருஷ்ணா பிரபு. இவர் யுதிஷ்டிர மகாராஜனின் ராஜசபையில் நிரந்தர உறுப்பினர்களாக இருந்து
உறுப்பினர்களுக்குள் ஒருவர் ஆவார். சில சமயங்களில் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் சந்தித்திருக்கிறார். இதே பெயரை கொண்டு வேறு சில முனிவர்களும் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. படிங்க சுதர்ஷனா. ஹரே கிருஷ்ணர். சுதர்ஷனர் பரமபுருஷ பகவானால் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் தமது சொந்த ஆயுதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஆயுதம் பிரம்மாஸ்திரம் அல்லது அதற்கொப்பான பிற ஆயுதங்களையே விட அதிக சக்தி வாய்ந்ததாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அக்னி தேவன் இந்த ஆயுதத்தை அளித்தார் என்று வேத இலக்கியங்களில் சிலவற்றில் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் பகவான் இந்த ஆயுதத்தை நிச்சயமாக தமது கையில் ஏந்தி இருக்கிறார். ருக்ம மகாராஜன் ருக்மிணியை பகவானுக்கு அளித்த அதே முறையில்தான் அக்னி தேவனும் இந்த ஆயுதத்தை கிருஷ்ணருக்கு அளித்தார். இத்தகைய அன்பளிப்புகளை பகவான் தமது பக்தர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த அன்பளிப்புகள் நிச்சயமாக அவருக்கு சொந்தமானவை என்றாலும் அவற்றை அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்? மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் இந்த ஆயுதத்தை பற்றிய விரிவான விளக்கம் ஒன்று உள்ளது. தன்னுடன் போட்டியிட்ட சிசுபாலனை கொல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஆயுதத்தை உபயோகித்தார். இந்த ஆயுதத்தினால் சால்வனையும் கூட அவர் கொன்றார். மேலும் சில சமயங்களில் நண்பனான அர்ஜுனனுடைய எதிரிகளை அர்ஜுனன் கொல்வதற்கு அதை உபயோகிக்க வேண்டும் என்று பகவான் விரும்பினார். மகாபாரதம் கிராம பருவம் 56.3. இந்த மாதிரி முனிவர்களுடைய வாழ்க்கைகள்லாம் படிச்சிருக்கோம். ரொம்ப நல்லது. இது திங்க் பண்ண ரொம்ப ரொம்ப நமக்கு மனசுலாம் தூய்மையாகும். எதுவும் கேள்வி இருக்கா அதில்? நீங்க சொன்னீங்கல்ல அந்த முந்திரி எலும்பு வந்து ரத்ராயுதம் அப்படின்னீங்களா? அப்ப துரியோதனன் கூட வந்து அந்த பகடை வச்சு கொடுத்துருவாங்க. அது கூட ஏதோ ஒரு ஆயுதம். அது வந்து இந்த எலும்பு அப்பாவுடைய எலும்பு உடச்சு சகுனி அப்பா. கரெக்டா. இது வந்து துர்புத்தி. அந்த மாதிரி அவன் யூஸ் பண்ணி சொன்னதெல்லாம் கேட்குற மாதிரி பண்ணும். ஓகே, சொல்லுங்க மாதாஜி. அந்த காலத்துல இருந்து அந்த மாதிரி டார்ச்சர் பண்றதெல்லாம் இருந்திருக்கு. ஆமாமா, அது எப்பயுமே உண்டு. இது கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அரக்கர்கள் எப்படி வர்றாங்கன்னா பிரம்மாவுடைய பெட்டக்ஸ்லேருந்து வராங்களாம். பிரம்மாவுடைய பேக் சைட்லேருந்து அரக்கர்கள் வராங்க. வந்த உடனே இந்த அரக்கர்கள் வந்து இது எப்போ சத்தியுகம் அந்த டயத்தில் கிரியேஷன் பண்ணும்போதே, இப்போ கிடையாது, கலியுகத்தில் கிடையாது, இந்த காலத்தில் கிரியேட் பண்ண உடனே அரக்கர்கள் பிரம்மாவை நோக்கி ஓடி வருவாங்க. வெறும் அழகாக இருக்காரு, இவரோட நம்ம சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு, கல்யாணம் இது சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு. இப்போ அப்பயே ஹோமோசெக்ஸாக வந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு தப்பத்தமான பாருங்க. இப்போ தான் இருக்குது, அப்படி கிடையாது, அப்பயே இதெல்லாம் வந்துடுச்சு. பிரம்மா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஓடுறாரு இல்லையா, அது மாதிரி ஒரு பாசம் போகும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால் இப்போ இந்த உள்ளது கிடையாது எல்லாமே. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள், இந்த மாதிரிலாம் டார்ச்சரு, சூசைடு, இதெல்லாம் எப்பயுமே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து கலியுகத்தில் அதிகமாகிடுச்சு. இவ்வளோ சத்தியுகத்தில் ரொம்ப டீசனாக இருந்தால் இருந்தாலும் அப்போ அரக்கல் இருக்கும்போது கூட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக இருந்தது, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. துவாபர திரேதாவத்தில் கொஞ்சம் அதிகமாச்சு, துவாபரம் அதிகம், கலியுகத்தில் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து ரொம்ப இதில் வந்து தோஷங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தோஷங்கள் நிறைஞ்சதுலேயும் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சைத்தன்ய மகாபிரபு கோலோவந்தானே நமக்கு வந்திருக்கார். இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை பிரபுபாதரை வந்து மேல்நாட்டிலேருந்து பரப்பி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த வரப்பிரசாதம் நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். இந்த கலியுகத்தில் உள்ள கஷ்டங்கள் நினச்சி, மனிதர்களை நினச்சி நம்ம வருந்தது பதிலாக இதை பாசிட்டிவான தாட்டை நம்ம வச்சுக்கணும், எண்ணங்களை வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை மறக்க முடியும். இல்லைன்னா நம்ம இதுலேயே நம்மளால் சண்டை போட்டு வெளியே வர முடியாது, நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சும். ஓகே, நம்ம இதை நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி இவர் பண்ணிட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி உலகம் இருக்கே, இது நினச்சோன்னா அவ்வளோதான். நம்ம அந்த பாசிட்டிவ் என்ன இருக்குது, கலே தோஷ நிதராஜன் அஸ்தி கேக்கோ மகான் குணம் கீர்த்தனா தேவ கிருஷ்ணா முக்த சங்க பரமஜே. ஒரே நல்ல மகா குணம் இருக்குது, அதில் வந்து கீர்த்தனை பண்ணுறது. இதனால் டெமிகாட்ஸ் கூட இங்கே வந்து பறக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ மோசமான லோகம், இதில் எப்படி தேவர்கள் வந்து பறப்பாங்க? அவங்களுக்கு தேகம் எப்படி இருக்குது, நம்ம தேகம் எப்படி இருக்குது? இருந்தாலும் ஏன்னா ஒரு நல்ல குணம் இருக்குது, அந்த பாசிட்டிவாக நம்ம பிடிச்சிக்கணும். நீங்கள் யாரையும் திருத்த முடியாது இந்த உலகத்தில். ஓகே, எல்லா வாழ்க்கைக்கும் அவங்க ஏற்கனவே எவ்வளோ அனுபவிக்கணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. அவங்க அனுபவிக்கிறத நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நம்ம வந்து அந்த நல்ல குணத்தை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும், கீர்த்தனை பண்ணிட்டு முடிச்சிடணும் வாழ்க்கை. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாழ்க்கையோட இதில் நம்ம மாட்டிப்போம். ஹரே கிருஷ்ணா.
சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ பிராமண குடும்பத்துல பிறந்தா எல்லாராலையுமே பிராமண ஆக முடியறது இல்லைங்களா பிரபு? இப்ப அந்த காலத்துல வந்து பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க கரெக்டா விதிமுறைகளை 4 விதிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. டிவோர்ஸ்னா என்னன்றத கரெக்டா பியூரிஃபையோட கரெக்டா பண்ணாங்க. பட் கலியுகத்துல வந்து எல்லாருமே கரெக்டா இருக்கிறது இல்லையே பிரபு? அது அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி இல்லாதனாலயா இல்ல என்ன மீனிங் பிரபு? கரெக்டா இல்லை, ஆக்சுவலாக எஸ்ஏ லக்ஷணம் போக்தம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் கிளாஸ்லேயே. எந்த ஒரு பிராமணரை எப்படின்னா அவருடைய குண கர்மத்தை வச்சு தான் நம்ம பிராமணரை இல்லையான்னு சொல்கிறோம். ஓகே, குண கர்மம், அவர் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, அவர் எந்த குணத்தில் இருக்கார், சத்துவ குணத்தில் இருக்காரா, என்ன செயல்கள் பண்ணுறார், யஜன யாஜன பஜன பாட்டன தான பிரதிகிரிகா, இந்த மாதிரி 6 விதமான செயல்கள் பண்ணுறாரா இல்லையா, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி தான் பிராமணராக இல்லைன்னு சொல்ல முடியும். நம்ம முகத்தை பார்த்தலாம் சொல்ல முடியாது அவர் ரொம்ப சாதுவாக இருக்கார், ரொம்ப சாஃப்டாக இருக்கார், அப்படி கிடையாது. அவர் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, காசு சம்பாதிக்கிறாரா, இல்லைன்னா ஃப்ரீயாக வேதங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்காரா, சாஸ்திரங்கள் சொல்லித்தராரா, வேதங்கள்லாம் என்ன ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை இந்த மாதிரி ஃப்ரீயாக சொல்லித்தராரா, அவர் கற்றுக்கிறாரா, அவர் பூஜை பண்ணுறாரு, பூஜையை சொல்லித்தராரா, பிரசாதம் கொடுக்குறாரா, பிரசாதம் வாங்கிக்கிறாரா, இதுதான் நான் பார்க்கணுமே தவிர இது 6 விதத்தை தான் பார்க்கணும். இவர் 6 விதத்தில் வராரா, இல்லை அவர் பணத்தை பற்றி எதிர்பார்க்குறாரா, பணத்தை எதிர்பார்த்தானா சூத்ரன், இல்லைன்னா பிராமணன். ஓகே, ஸோ இந்த மாதிரி யார் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஃபேமிலி, இப்போ இருக்கிற ஃபேமிலிலாம் அவங்க எப்படி இருக்காங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தைங்களை எப்படி பெற்றுக்கிறாங்க, நாய் போன மாதிரி பெற்றுக்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி சம்ஸ்காரம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அந்த சம்ஸ்காரம்லாம் போயிடுச்சு இப்போ. ஓகே, அதெல்லாம் அதுக்கு சம்ஸ்காரம்லாம் என்னென்னே தெரியாது, கர்ப்பாதான சம்ஸ்காரம் என்னென்னே தெரியாது, இப்போ அப்படி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இஸ்கானில் என்ன வச்சுருக்கோம், அந்த மாதிரி குழந்தைய பெற்றுக்கு முன்னால் 50 மாலைகள் இல்லையா, 50 மாலைகள் சேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, சாண்டிங் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு பரிந்துரை செய்யும்போது அப்போ அந்த குழந்தையே பிராமணர், நம்ம எப்படி அவங்க சூத்திரனாக பிறந்த பிறகு எப்படி அவங்க இது பண்ண முடியும், அதனால் பிராமணர் இருக்க முடியாது. அதனால தான் ஒரே ஜென்ரலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா கலோ சூத்திர சம்பவம், எல்லாருமே சூத்திரம் தான் கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சாஸ்திரம். ஓகே, ஏன்னா சாஸ்திரங்கள் திருப்பி எல்லாரும் அந்த ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே இந்த மந்திரத்தை நம்ம கெட்டியாக படிச்சுட்டு நம்ம இதை சொல்ல அந்த பிராமணத்துடைய குவாலிட்டிஸ் வர ஆரம்பிச்சோம். ஓகே, இதுதான் வந்து சைத்தன்ய பாபு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. வர்ணாசிரமம் சைத்தன்ய பாபு ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன்னா அது ப்ராக்டிக்கல் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அதனால இது நம்ம என்ன பண்ணோம், நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே பிரபு. ஓகே பிரபு. அப்ப அஸ்வத்தாமன் வந்து பிராமணனே கிடையாதா பிரபு? அஸ்வத்தாமன் பிராமணனுடைய பந்து, துவிஜ பந்து, பிராமணன் கிடையாது. பிராமணன் இந்த மாதிரி தூங்குற குழந்தைங்க சொல்ல மாட்டான். ஓகே, அதெல்லாம் பிராமணனே கிடையாது. ஓகே, தேங்க்யூ. ஆமா 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 சிங்கி ஆமா. இல்ல சாம கொடுப்பான், பாம்பு வந்து 7 நாள்ல கொத்தின்னு சாம கொடுப்பான். ஆமா, அவர் வந்து பாகவத கேட்கிறார். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா எதிர்க்கல, அவர் வந்து எதிர்க்க முடியும் அவரால். எப்படின்னா இந்த பையன் அந்த சாபத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும், அவ்வளோ பவர்ஃபுல் அவர். சின்ன வயசுல அவர் கருவில் இருக்கும்போதே கிருஷ்ணர் அவருக்கு காட்சி கொடுத்து காப்பாற்றிருக்கார், பரீட்சித் மகாராஜா. அதனால அவர் பேர் பரீட்சித், எல்லாரையும் பரிசீலனை பண்ணுவார். அப்படிப்பட்டவரை கிருஷ்ணன் எப்படி காப்பாற்றாம இருப்பாரு? அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிருஷ்ணன் தான் தேடுறார். அப்படிப்பட்ட பக்தர் வந்து இப்படி சாபம் வந்ததுன்னா சாபத்தையே அவர் ஒன்றுலாம் பண்ண முடியும், அந்த சிங்கியை எதுவும் பண்ண முடியும். ஆனால் அவர் எதுவுமே பண்ணல, அவர் அப்செட் பண்ணிக்கிறார். அவர் நினைச்சா என்ன பண்ணலாம், ஆனால் அவர் கிருஷ்ணர் மூலமா வந்த விதின்னு சொல்லக்கூடாது, கிருஷ்ணர் மூலம் வந்த வரப்பிரசாதம். ஓகே, இது ஏன்னா கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாங்கன்னா அர்ஜுனை வந்து பகவத்கீதை குடிச்சிட்டோம், பரீட்சித் அவருடைய பேரனை வச்சு பாகவதம் கொடுக்கணும்னு கிருஷ்ணன் நினைக்கிறார். இது நமக்கு புரியாது, நம்ம என்ன நினைப்போம், நம்ம அழுதுட்டு இருப்போம். நான் இவ்வளோ தூரம் கிருஷ்ணனை ரிசீவ் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, என் குழந்தைய என்ன பண்ணுவாங்க, என் ராஜ்யம் என்ன ஆகும், இப்படி நம்ம நினைப்போம். அவர் அப்படி நினைக்கல. அவர் கிருஷ்ணனோட இதுதான் பெரியவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். அவங்க உடனே புரிஞ்சிடும், ஏதாவது பின்னாடி வந்த உடனே அவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க, உடனே அவங்க அந்த அடுத்த செயலில் இறங்கிடுவாங்க. நமக்கு புரியறதுக்கு நாளாயும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ராஜ்யம் திறக்கிறாரு, சிங்கியை ஒன்றுமே சொல்லல. அவர் அப்படி அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பிரபு.
இப்போ யாராவது நம்ம சபிச்சு நம்ம அப்படிலாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது நம்மளால. நம்ம திருப்பி நாசமாக போட்டா அப்படிதான் சொல்ல கிருஷ்ணாவளி எல்லாம் போடவா பாரு, நான் இவ்வளோ பெரிய பக்தன் உன்னை கிருஷ்ணன் ஒன்றுலாம் பண்ணிடுவான், இப்படி தான் நம்ம சாபம் கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய இதை வந்து உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வந்து அந்த கரையில் போய் உட்காந்து பாகவதம் கேட்குறாரு. இப்படி பாகவதம் கேட்கும்போது அவர் சொல்றாரு, தாகமும் பசியும் எனக்கு இல்லைன்றார். அந்த எப்படி அந்த நிகழ்ச்சி நடந்தது? தாகத்தையும் பசியும் தாங்க முடியாம பாம்பு போட்டார். ஆனால் பாகவதம் 7 நாள் கேட்குறார், 7 நாள் அவருக்கு தாகம் பசியும் இல்லையா. அவர் யோசிச்சு பாருங்க, இது கிருஷ்ணாவோட செயல் தான் அது. ஓகே, அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தாத்தாவை யூஸ் பண்ணி பகவத்கீதை கொடுத்தாரு, பேரனை யூஸ் பண்ணி பாகவதம் கொடுத்தார். ஸோ அந்த பாகவதம் கேட்டுட்டே அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய உயிரை வந்து ஆன்மீகத்துக்கு கொண்டு போயிட்டார். அது தக்ஷனுக்கு தெரியாது. அந்த இதுபடி விதிப்படி தக்ஷன் வந்து என்ன பண்ணுறாரு, தீன்றாரு, அவர் இறந்துட்டான்லாம். ஓகே, எப்பயுமே ஆன்மீக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பௌதிக உலகத்துக்கு கூட ஒரு மாதிரி புரியும், அரக்கங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், எத்தேஸ்ட்டுக்கு பக்தர்களுக்கு வேறு மாதிரி புரியும். இப்படி தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கிருஷ்ணன் வச்சுருக்காங்க. அதனால தான் கான்ஃபிடென்ஷியல் பகவத்கீதை புக்கை கான்ஃபிடென்ஷியலாக சொல்கிறோம். ஓப்பன் தானே, எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது, எல்லாம் மைனிங் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. ஏன் கான்ஃபிடென்ஷியலாக பக்தர்கள் தான் புரியுமா, அரக்கர்கள் வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அதனால் அரக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க, தக்ஷன் கொண்டு வந்தான், கொத்தினான், செத்துட்டான், எவ்வளோ பெரிய இதாக இருந்தான், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, அப்படி தான் நினைப்பான். ஆனால் பக்தர்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாலே அவரோட இது போயிடுச்சு. அதுலேயே மகாபாரத யுத்தத்துலேயே வருது, துரோணாச்சாரியோட உயிர் போனது அர்ஜுனருக்கு, கிருஷ்ணருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தெரிஞ்சிச்சு, எல்லாரும் புரியல, திஷ்டத்துக்கு தெரியல, நான் வந்து வெட்டுறான். ஓகே, அந்த மாதிரி தான். அது ஜனமேஜயா அவர் கோவத்தில் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி தாத்தாவா அப்பாவா ஸோ என்னுடைய அப்பாவை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் அந்த பாம்பெல்லாம் அவர் எரிக்கிறது, பாம்பெல்லாம் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுக்கு இந்த முனிவர்லாம் கூப்பிட்றாரு. ஒரு சில முனிவர் படித்தோம் இல்லையா, அது சில பேர் வந்து கலந்துக்கிறான், வச்சு பெரிய யஜ்ஞம் பண்ணி அந்த பாம்பெல்லாம் வந்து இறக்குது, பாம்பு வந்து விழுந்து இறக்குது. இது எப்படி விழுன்னா விழுந்துருது. இது எப்படி விழும் அப்படின்னா நமக்கு அதான் தெரியாது. அந்த காலத்தில் யஜ்ஞம் பண்ணும்போது பிராமணன் வந்து தீக்குச்சியெல்லாம் பொருத்த மாட்டார், மந்திரம் சொல்வார், தீ வச்சிடும். ஓகே, அந்த மாதிரி ஆனால் பிராமணா அப்படி இருப்பாங்க. இப்போ நம்ம எங்கேயும் கூப்பிட்றாங்க, கணபதி ஹோமம்லாம், ஐயா வாங்க தீக்குச்சி கொடுங்க, பண்ணுங்க எங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, தீக்குச்சிலாம் எப்படியா பண்ண முடியும், இதே வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான பிராமணா ஆட்டார் சொல்லலாம். யார் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் அத்வைதாச்சாரியா தன்னுடைய அப்பாவுடைய சாத செரமனிக்கு ஒரே சாத செரமனி பண்ணார். நம்ம ஒரு லெக்சர் போட்டேன், லிங்க் அனுப்புகிறேன். சாத செரமனி பக்தர்கள் பண்ணணுமா வேணாமாங்கிறத ஒரு லெக்சர் சீனா செரமனி லெக்சர் கொடுத்துருக்காரு, அதை அனுப்புகிற லிங்க் அனுப்புகிறேன். அவரே சாத செரமனி பண்ணார். யார்? அத்வைதாச்சாரியாவை அவங்க அப்பா கூட பண்ணிட்டு அதோடைய அந்த இதை வந்து பிராமணர்களுக்கு கொடுக்கணும், தூய பிராமணனுக்கு கொடுக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் முஸ்லீம் பை பர்த். உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நாமாச்சாரி, எப்பயுமே ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். கொடுத்த உடனே அங்கே இருக்கிற பிராமணன் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிறார், எனக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா சண்டைக்கு வருவாங்க. இல்லை நீங்கள் தான் உண்மையான வைஷ்ணவர் பிராமணர், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அங்கே இருக்கிற பிராமணன் சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்போ நடந்தது 500 வருஷத்துக்கு முன்னால். அப்போலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது பிராமணர் கம்யூனிட்டி. இப்போ தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அவங்க சண்டைக்கு வந்தோடனே அவர் அத்வைதாஸ் சொல்கிறாரு, சரி ஒன்றும் இல்லை, ஒரு வேல்வீத்தி இது பண்ணலாம், செங்கல்லாம் வச்சுட்டு நீங்கள்லாம் மந்திரம் சொல்லணும், அந்த வேல்வீத்தி எரியணும். யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். எல்லா பிராமணம் வரான், மந்திரம் சொல்லாம் ஒன்றும் எரிய மாட்டேன். 500 வருஷம் முன்னாலே நடக்கலை. அப்போ என்ன ஆச்சு, அது போயிடுச்சு, அந்த இது சிங்கியோட போச்சு. அதுக்கப்புறம் அந்த பவர் இல்லை. 7 வயசு பையன் சொன்னவொடனே பலிச்சிருச்சு. இப்போ 50 வயசு பிராமணர் சொன்னாலே எரிய மாட்டேங்குது இல்லையா, எங்கேயும் எரிய மாட்டேங்குது. அப்போ வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்தவொடனே அது இதாகிடுச்சு, எரிஞ்சிச்சு. அதுதான் பிராமணன். ஓகே, உங்க கேள்வி புரிஞ்சுதா? பிறகு முடிஞ்சதா? அதான் அது பவர், அவ்வளோ பவர் அவங்களுக்கு. இங்கேருந்து கூடும்போது இந்திரனே வந்து விழுந்துருவான், இந்திரனே வந்து விழுந்துருவான். வேறு அவர் பேர் என்ன, பிருத்தமராஜ் யஜ்ஞம் பண்ணும்போது இந்திரன் வந்து தடை பண்ணுவார். அப்போ அந்த பிராமணன்லாம் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, அவன் குதிரையை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னோடனே, நீங்கள் வந்து இந்த வேலி உட்காருங்க, நீங்கள் நீங்கள் குதிரை பின்னால் அஸ்வமேத யஜ்ஞம் குதிரையை தேடி போயிட்டான் இந்திரன். ஏன்னா இந்த வேலி முடிஞ்சால் 100 முடிஞ்சது, என்னுடைய பதவிக்கு ஆபத்துன்னு தேடிட்டு போயிட்டான். ஆனால் அவர் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு பண்ணல. பிருத்தமராஜ் பெரிய ஒரு மகாராஜ், அவர் வந்து விஷ்ணுவோட இன்கார்னேஷன். அப்போ அது கொண்டு போன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பின்னால் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறார். ஏன்னா சத்திரியர் இல்லையா,
உடனே முடிவு நீங்கள் போகாதீங்க, நீங்கள் பேசாமல் உட்காருங்க, நான் மந்திரம் போடுறேன், அவன் வந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து அதை போட அவன் வந்து விடுறதுக்கு ஆயுதமாயிடுவான். பிரம்மா வந்துடுவேன், ஸ்டாப் பண்ணுங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த இந்திரன் வந்து ஹெவன்லி பிளான்ஸ் கிங், அவரே கொண்டு உள்ளே போடுறீங்க. அப்புறம் இது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரம்மா வந்து அட்வைஸ் பண்ணார் பித்த மகாராஜ், நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி அண்ணன் தம்பியை மன்னிக்கிறோனோ அந்த மாதிரி நீங்கள் மன்னிச்சிக்கணும்னா அவர் மன்னிச்சிடுவார். அப்போ இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்பார். ஓகே, இதுதான் வைஷ்ணவர். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த ஆதரவு சக்தி இருந்தது. அதனால் இந்த காலத்தில் வந்து இந்த யஜ்ஞம்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் பிரபுபாதர் இஸ்கான் டெம்பிளை நிறுவும் போது பிராமணர்களை கூப்பிட்டு தான் பண்ணார். ஏன்னா நம்ம இந்தியாவில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதை போய் நம்ம சொன்னோன்னா எங்கேயாவது அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்லை, இது வைஷ்ணவர்களுக்கு தான் புரியும். இல்லைன்னா அவங்க என்ன ஆயிடுமா, ஹர்ட் ஆகிடுவோம். இல்லை நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி இருக்கோம், எங்கள் குலம் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க அந்த குணங்கள்லாம் கிடையாது. அது நம்ம சொல்லவும் முடியாது. பிறப்பா என்ன பண்ணார், கீர்த்தன் தான் மெயின். கீர்த்தன் நீங்கள் பண்ணுங்கள், அதை பிராமணர்கள் கூப்பிட்டு வேள்வி யஜ்ஞம் பண்ணார். இதுதான் நம்ம சொசைட்டிக்கும் நம்ம நடந்துடும். ஓகே, நம்ம ஃபுல்லாக நம்ம அவங்க உடனே புரிய வைக்க முடியாது, சொசைட்டியை பயிக்கவும் கூடாது. நம்ம இதெல்லாம் சொல்லி நம்ம வைஷ்ணவர்களை சொல்லி குணங்கள்லாம் மேன்மை பண்ணிக்கணும். அவங்களையும் நம்ம என்ன அரவணைச்சு கொண்டு போகிறோம், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறோம். ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விஸ்வாமித்திரர் வந்து சத்திரியன் தானங்க பிரபுஜி? விஸ்வாமித்திரர் சத்திரியர், கரெக்ட். ஆனா அவரு தவம் பண்ணி ராஜரிஷன் பட்டம் வாங்கினாருங்க பிரபுஜி. அப்ப அவரு பிராமணர் ஆயிட்டாருங்களா பிரபுஜி? ஆமா, சத்திரியர் பிராமணாக மாற முடியும். யாருனாலும் பிராமணாக மாற முடியும். சூத்திரனே பிராமணாக மாற முடியும், சண்டானே பிராமணாக மாற முடியும்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்றாங்க. அதான் நாரதர் சொல்றாரு, எஸ்ஏஎல் லட்சணம் புரோக்தம். அவருடைய லட்சணத்தை பொறுத்து தான் ஒரு சத்திரியர் எப்படி ஆறான்னு சொல்லிட்டு. துரோணாச்சாரியர் பிராமணர், ஆனால் சத்திரியர் ஆக்ட் பண்றாரு. கரெக்டா இல்லையா? தூய பிராமணர் துரோணாச்சாரியர், சத்திரியர் ஆக்ட் பண்றார். பரசுராமர் பிராமண குலத்தில் பிறந்தார், சத்திரியர் ஆக்ட் பண்றார், சத்திரியாரம் ஆயிட்டார். சத்திரியார் விஸ்வாமித்திரர் கௌஷிகன், அவர் வந்து பிராமணர் ஆயிட்டார். இது மாதிரி யாருனாலும் எப்படினாலும் மாறலாம். ஓகே, அந்த குணங்கள் வந்தால் மாறிடுவாங்க. அதனால நம்ம வந்து எப்பயுமே பெர்மனெண்ட்டாக அந்த ஸ்டாப்லாம் இருக்காது. ஓகே, அதனால் நம்ம அதுக்கு குணங்களை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இதை வந்து நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா.